ப்ரோ இந்த இட்லி கடை பார்த்தீங்கன்னா சத்தியமாக தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்க போகுது. இப்போ நம்ம எல்லா எதிர்பார்க்குறது வந்து நார்மலாக ஃபேன்ஸ் என்ன பார்த்தோன்னா ஆக்ஷன் படம் தான், அசுரன், ராயன், வடச்சென்னை, புதுப்பட்டு இந்த மாதிரி நம்மளும் அது மாதிரி எதிர்பார்த்தோம் தான். லீவ் நாள் சும்மா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம். உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது படம். சென்டிமெண்ட்டில் ரொம்ப கலக்கியிருக்காரு தலைவன். சென்டிமெண்ட் தான் மெயினாக அங்கே. ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையாக சொல்ல போனால் ராயன் டைரக்ஷனில் நல்லா இருந்துச்சுங்களா, அதை விட தூக்கி சாப்பிட்டு சென்டிமெண்ட் அந்தளவுக்கு கலக்கியிருக்காரு தலைவன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுதான் அங்கே இன்னும் கெத்த தமிழ்நாட்டுக்கு ஏற்ற படம் இது. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையும் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு சூப்பராக லொக்கேஷன் வந்து வேற லெவலில் இருந்து லொக்கேஷன் சைடு ரொம்ப அழகாக நம்ம கிராமத்தை ஸ்ட்ரைட்டாக அந்த படத்தை கூடுமே ஆயிடுச்சு. ஃபீலிங் கிராமத்துலேருந்து உட்காந்து பார்த்தோமே ஃபீலிங்ஸ் வந்துச்சு நம்ம லொக்கேஷனை பார்க்கும்போது. மியூசிக் வேற லெவலில் இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டர் இந்த படம். ரொம்ப அதாவது சில படத்துலலாம் வந்து எமோஷன்ஸ் வந்து திணிப்பாங்க, இதில் அப்படிலாம் எதுவுமே தெரியல. நேச்சுரலாகவே அந்த எமோஷன்ஸ் வந்து நமக்கு கடத்துகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். வேல்யூஸுங்க, ஹியூமன் வேல்யூஸ். நம்ம சிட்டி லைஃப்பில் வந்து எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், அதே மாதிரி வெளியூருக்கு போய் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபேமிலிஸாக பார்க்கணும், அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், அதை திரும்பி பார்க்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையான்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எல்லோரும் ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. பட் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவி. அந்த ஒரு 2-2.5 மணி நேரம் வந்து போனதே தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபீலிங்ஸ்லாம் கடத்துகிறாங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சாங் ஒன்று மாண்டேஜ் மாதிரி ஒன்று வரும், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் படத்தில் ஒரு 2 பாட்டு இருக்குது. சாங்ஸ்னால் ஒரு 2 சாங்கு. பிஜிஎம் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜி பிரகாஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. ஏடா இங்கே வந்து கோவம் ஜெயிச்சுதா பொறுமை ஜெயிச்சுதான் கதை. இது பொறுமை தான் ஜெயிச்சுது. அதுதான் இந்த படம். இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ராஜ்கிரனோட ஒய்ஃபு ஓப்பனிங்கில் காட்டுறாங்க. அந்த அம்மா உண்மையிலேயே வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தா அருண் விஜய், அதுதான் கோவத்தின் வெளிப்பாடு. தனுஷ் பொறுமையாக இருக்கிறதுக்கு இந்த படம் வெற்றி தான். பொறுமையாக நடித்து அழகாக ஸ்க்ரீன் பிளே கொண்டு போயிருக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் மியூசிக்கு எனக்கு நல்லா இருக்குது. ஒரு திருவிழா சாங்காக அருமையாக இருக்குது. படம் எங்கேயுமே லேக் இல்லை, எங்கேயுமே லேகே இல்லை. என்னத்த ஆமாங்க, என் கிராமத்தை மண்ணை காப்பாற்றின போலீஸ்காரே திருந்துறாரு. என் கிராமத்தை மண்ணை காப்பாற்றினா அந்த இடத்துல நான் இட்லி சாப்பிட்டா அந்த போலீஸ்காரர் காப்பாற்றுறாரு. அதுதானே மண்ணு தானே ஜெயிச்சுது, அமெரிக்காவை ஜெயிச்சுது. அந்த கிராமத்து மண்ணு தானே ஜெயிச்சுது. அதுதான் வெளிநாட்டுக்கு மோகம் இருக்கிறவங்களும் தயவு செய்து சொல்கிறேன், தாய் தோப்பனை மறந்துடாதீங்க. அதுக்கு தான் இந்த படமே. இங்கே வந்து இட்லி ஜெயிச்சுதா பரோட்டா ஜெயிச்சுதான்னு கதை இல்லை. ஆனால் அந்த கிராமத்தை விட அந்த இட்லி தான், அந்த இட்லி கடை தான் ஜெயிச்சுது. இங்கே நிறைய சென்னையில் நிறைய ஹோட்டல் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் ஆட்டி ருப்புகளில் ஆட்டி பண்ணுறாங்க தெரியுமா, கிரைண்டரோட, அதுதான் ஜெயிச்சுது. இந்த ஆட்டுக்கல் தான் ஜெயிச்சுது, கிரைண்டர் ஜெயிக்கலை. இல்லை ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, அவர் ஆடியோ லான்ச்சில் அவரே கிளியராக சொல்லிட்டார் இந்த மூவியோட என்ன கான்செப்ட் என்னன்றதை சொல்லி. ஸோ அதை பேஸாக தான் ஒரு நம்ம பாட்டு முப்பாட்டை, ஸோ அவங்களோட இது குலசாமி குலதெய்வம் சம்திங் அந்த மாதிரி இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்பா அம்மா அவர் நல்லா பார்த்துக்கணும். ஸோ எப்பவுமே அவர் சொல்கிறது தான். புரியல சாங்ஸ். ஐயோ ஒவ்வொரு சீனுமே வந்து பக்கா நம்ம வந்து கன்சூமிட்டவே முடியாது. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில். படம் ஸ்லோவாக போகிறதால ஏதாவது இல்லை ஸ்லோவாலாம் போகவே போகல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப நல்லா போச்சு. படம் ஸ்லோவாக போகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன ஆகும், அந்த ஒரு ஃபீலை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் படம். அவர் க்யூட்டுங்க, அவர் அழகாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். அவர் கிளைமேக்ஸ்லாம் நல்லா சிரிச்சிட்டு இருந்தார், அவரை பார்த்துட்டு அழகாக இருந்தார். படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபேமிலி எமோஷனல் மூவி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு எப்படி இந்த படம் பிடிக்கும்னு தெரியாது. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைனா வந்து தியேட்டரில் அந்த ட்ரைலரில் காமிக்கிற எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்தாலும் ட்ரைலர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இதான் கதை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ புதுசாக எதாவது காமிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். பட் ஃபேமிலியாக அந்த எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு நம்ம ஃபேமிலியாக வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோ. இப்போ சீரியல் பார்க்குறோம், என்ன தான் நடக்கும்போது சீரியலில் தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் மக்கள் உட்காந்து டெய்லி அதை உட்காந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி இந்த எதிர்பார்த்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு எமோஷனல் கனெக்ட்டுக்காக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த படத்தை பார்க்குறேன். இட்லி கடை படம் டெஃபினட்டாக நல்லாயிருக்கு. ஆஸ் அ ஃபேமிலி எவ்ரி ஒன் கேன் கம் அண்ட் வாட்ச், என்ஜாய். அண்ட் 3-4 ஹவர்ஸ்க்கு டெஃபினட்டாக இட் இஸ் ஒர்த். நிறைய பேருக்கு இப்போ வந்து கிராமம்னா என்னென்ன தெரியல. சிட்டி லைஃப் தான் நிறைய பேருக்கு தெரியும். கிராமத்தில் இருக்கவங்களும் நிறைய பேர் இங்கே வந்துடுறாங்க.
ஸோ அவங்களோட பசங்களுக்கு அந்த மாதிரினா கிராமத்தை பற்றி எதுவும் ஒன்றும் தெரியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் எல்லோரும் பார்ப்பாங்க அண்ட் தே கேன் கனெக்ட் வித் தி ஸ்டோரியும் நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த கிராமம் அந்த மாதிரி இதுவும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ பசங்களுக்கு எல்லாருக்குமே, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடியது. எல்லோரும் வந்து அவங்க ரூட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அவங்க தாத்தா பாட்டி வாட் எவர் இட் இஸ், அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்சால் we should be in a position to take that and bring it to a next level. அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்கேயாவது போகாமல் அதே எதாவது பண்ண முடியும் அப்படின்னா, இன்னும் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணணும். இப்போ தான் இதிகட மூவி பார்த்தோம். ஆக்சுவலி இந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனோம். பட் படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நல்லா இருக்குது படம். படத்தில் இந்த மாதிரி எங்கன்னா போனால் நம்ம இதை மறக்கக்கூடாது, நம்ம சொந்த இதை மறக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் இருக்குது. எல்லாமே நல்லா கனெக்ட் ஆகும் அந்த ஸ்டோரி. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு கொண்டு வந்து பார்க்கணும். ஃபேமிலி கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட ரொம்ப இட்ஸ் அ வெரி சென்டிமெண்டல் மூவி. எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸும் அவ்வளோ சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் தனுஷ் ஆஸ் அ ஆக்டர், டைரக்டர், லிரிசிஸ்ட், சாங் ரைட்டர், வாட் நாட், அப்படி தான் தனுஷை பற்றி கேட்கலாம். சர்ப்ரைஸ், இட்ஸ் நோ சர்ப்ரைஸ். அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது சார். படம் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரு வந்து என்னென்னா, நம்ம சொந்தமாக தொழில் பண்ணால் நம்மளோட அந்த சண்டைக்கிட்டே எதுவும் போடக்கூடாது. நல்லா நம்ம ஒரு சாந்தமாக போகணும் எதாக இருந்தாலும். பாட்டு படம் பக்கா சார். படம் சூப்பர் சார். 100% படம் சூப்பர். தேங்க்யூ. புரியல. அப்பாவோட பாசம். அதுதான் சொல்கிறேன். ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சென்டிமெண்ட்டாக எனக்கு வந்து ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பாவோட ஞாபகம் தான் வந்தது. நார்மலாகவே நல்லா இருந்தது அது ஒரு ஃபீல். சார் கேரக்டர் வந்து சின்ன கேரக்டர் இல்லை, முக்கியமான கேரக்டர் இல்லை அவர் வந்து ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருக்காரு. ஆமாம், இல்லை கிடையாது. அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டரில் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. பக்காவான கேரக்டர் தான் அது நடுவில் ஆக்சுவலாக அவர் வில்லன் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் ஒரு அழகாக காட்டுவாங்க அவர் அந்த சீன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சீன் எல்லாமே. இந்த படம் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆக முடியுமா, இல்லை கற்பனை கதை? கண்டிப்பாக இல்லை கற்பனை கதைலாம் கிடையாது. அது ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற கதை தான். என்ன மைனஸ் இந்த படத்தில்? இல்லை மைனஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இல்லை சீரியஸாக கிடையாது. நான் தனுஷ் ஃபேனுன்னு சொல்லலை, நிஜமாவே படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தனுஷ் அது சூப்பராக பண்ணலான்னு சொல்ல, அந்த எமோஷனல் கனெக்ட்டுக்கு வந்து நல்லா காமிச்சிருக்காரு தனுஷ் சார். இயற்கையாக இருக்குது. சில வந்து அதை வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்ததுனால வந்து அது கொஞ்சம் இதான் நடக்க போகுது, இப்படி தானே நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அது நடக்குது. அந்த விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ட்ராபேக் மாதிரி இருக்குது படம். முக்கியமாக இதை பற்றி கிராமத்தை பற்றி நிறைய கதைகள் ஏன்னா இந்த காலத்தில் ஃபுல்லாக ஒரே கத்தி குத்து, ஒரே சண்டை அப்படிலாம் இருக்குன்ற டைமில் இந்த கிராமத்து மாதிரி வர இதில் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு எப்படி ரீச் ஆகும்னு தெரில. பட் ஃபேமிலியோட நல்லா ப்ளசண்ட்டாக காமிச்சிருக்காரு. ஆனால் வந்து அது ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுனால வந்து ஆல்ரெடி பார்த்த சீனாக இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து பார்க்கணும்னு தோணுது. அந்த இதை நமக்கு சாங்ஸ் ஜிவியோட மியூசிக் வந்து ரொம்பவே வந்து ஒரு கிராமத்து மண் வாசனையோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வரைக்கும் பாட்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு வைப்பு காமிக்கிறாரு. ஜிவி பிரகாஷோட அந்த கிராமத்தை இது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்டும் சரி, அந்த பாட்டும் அந்த பிஜிஎம்காகவும் இந்த தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படத்தை பார்க்கணும். அப்போ தான் அந்த எமோஷனல் கனெக்ட் நல்லாகும். ஓடிடியில் எப்படி இருக்குன்னு டவுட். அதான் நேரப்பா இன்னும் சூப்பராக இருந்தது. உண்மையாக மியூசிக்ஸும் சாங்ஸும் தான் ஃபஸ்ட் ஹாஃபில் சும்மா இருக்கிறவங்களோட கண் கலங்க வைக்குது. அந்த மாதிரி இருந்தது படம். யாருமே குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இருந்தது. அருண் விஜய் எப்படின்னா அவர் ஃபுல்லாக ஈக்குவலாக படத்தில் கார்பரேட் வில்லன்லாம் கிடையாது. ராஜ்கிரண் டெஃபினட்டாக தெரியும் அவர் எவ்வளோ பெரிய நல்ல ஆக்டர்னு சொல்லிட்டு. இதுலேயும் ஹி ஹஸ் கிவன் இஸ் பெஸ்ட். சென்ட்ரல் பில்லர் வந்து அவர் தான், அவரை சுற்றி தான் ஸ்டோரி. ஸோ டெஃபினட்டாக வந்து நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்டோரி வந்து கடைசியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நல்லாயிருக்கு. சாரி ஜிவி பிரகாஷ் காம்போ, தனுஷ் ஜிவி பிரகாஷ் காம்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாங்ஸில் லிரிக்ஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து இட் ஹஸ் கம் வெல். அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஜிவி பொறுத்த வரைக்கும். ஃபுல்லாகவே ரூரல் இதனால வந்து டெஃபினட்டாக நல்லாயிருக்கு.
அண்ட் எவ்ரி ஒன் கேன் கனெக்ட் வித் தேர் ரியல் லைஃப். நல்லா இருக்கா? சூப்பர் 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லா ஆக்டர்ஸும் அவ்வளோ சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பீட் தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண் சார், அப்புறம் அவங்க தனுஷோட அம்மாமா நடிச்சவங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே, சத்யராஜ் சார் எஸ், அண்ட் டெஃபினெட்லி அருண் விஜய் சார், எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவ்வளோ சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்கலாம். டெஃபினெட்லி தனுஷ் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இதோட சேர்ந்து. இதில் 3த்துல பெஸ்ட் ஃபிலிம் இட்லி கடை சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு டைரக்டர் வந்து சாதாரண எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னு இந்த இட்லி கடை மூலியமாக நான் ஐம் கம்மிங் டு நோ. பட் எனக்கு டைரக்ட் பண்ண வரைக்கும் ஆல் த 3 ஃபிலிம்ஸ் ஆர் மை ஃபேவரட், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ.